ஹாய் மக்களே. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வில்லாங்காய் பிடுங்க வந்திருக்கோம். வில்லாங்காய் பிடிங்கி இன்றைக்கி வித்தியாசமாக சாப்பிட போகிறோம். ஆமாம், உப்பு மிளகாப்பொடிலாம் போட்டு வாங்க இன்றைக்கி பிடிங்கி இன்றைக்கி சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இல்லை ஃபன்னாக ஏறி மரத்தில் ஏறி பிடுங்குவோம். கொஞ்சம் தூரம் போனேன் கமாக்கரைக்கு. முன்னாடி போய்க்கிருக்காரு. காய பிடுங்க போய்கிட்டு இருக்கான். ஆமாம், இன்றைக்கி எவ்வளோ காய் பிடுங்கலாம்னு தெரில. வாங்க எவ்வளோ காய் பிடுங்கலாம்னு பார்ப்போம். பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். ஓதுக்க வெடிக்கம் பழம் கிடக்கான்னு தெரில. எரிஞ்சு பார்க்குற விழுதுதானே இவடே ஆப்பிங்க எரிஞ்சு பார்த்து விழுக மாட்டேங்குது. மரத்தில் எரிஞ்சு பிடுங்கணும். வாங்க மரத்தில் எரிஞ்சு பிடுங்க. அப்புறம் என்ன பண்ணுறேன்டா? ஆமாம், நீ ஏரியா? ஓய், நீ ஏரியா மரத்தில்? ஆளை எல்லாம் பண்ணி தானே. சரியா? பண்ணிடுறீ ஒருத்தர் பார்த்தே தம் கட்டி ஏவிக்கிட்டு இருக்காது மரத்தில். ஆனால் வெறும் முள்ளா இருக்குது. இது என்ன மரம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏண்டா ஓய், எல்லா மரம் தெரியாதா? சும்மா அப்படி கேட்குறாவே. பார்த்து போடாடே. பார்த்து போனேன். ஆனால் ஒன்றாடே என்ன அன்றைக்கி இருக்க மரத்தோட தளவுக்கு முண்டு இல்லைடா. இந்த முள்ள அதிகமாக இருக்கேன். இங்கே இருக்க மரத்தில் முள்ளு அதிகமாடா. இந்த மாதிரி தலையமரம் இருக்குது இந்த இடத்துல. ஆமாம், தலைஞ்சிருச்சு இல்லை. ஆனால் தெரியுதா? இந்த மேலே போய் உக்காண்டாப்புல மேலே என்னடா காய் கிடக்கா? ஒரு பழம் பிடிக்கிட்டேன். ஓகே, பிடிக்கிட்டாப்புல அந்த போட்டாப்புல கீழே பழுக்க வைக்கலாம். பழுக்க வைக்க கொஞ்சம் நாளாகும்டா. கொஞ்சம் நாளான காய் விளையணும். விளையல என்ன இதெல்லாம் பிஞ்சு தான்டா. காய் பெருசாகும்டா. என்ன காய் பெருக்கும்டா. அந்த அந்த மரம் வந்து பெருசாகும். ஆமாம், எப்போதுனே நம்ம தான் மரத்தில் ஏறுறது. இன்னைக்கு கொஞ்சம் ஏற முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் இன்னைக்கு அவனை ஏற்றி விட்டாச்சு. எதுக்கு? ஆமாம், கருத்துவா கிடைக்குது. ரெண்டாவது கொஞ்சம் நம்ம ஏற முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. பழம் கொஞ்சம் நாளானு இன்னும் உருவாகம் போச்சுன்னு வச்சுக்க, பூ பழமாயிடுவேன். உருவாகம் போச்சுன்னா பழமாயிடுவேன். காய் இப்போ விளைஞ்சிருச்சு. காய் விளைஞ்சிருச்சு. இன்னும் உருவாகம் போச்சுன்னு வச்சுக்க, பழம் வளர்த்துவேன். அது மரத்தை செல்ல கொண்டு ஆக முடியாது. உடஞ்சா உடச்சி போடு. ஒரு நாளைக்கு தானே. 20,000 போகணும். 20,000 தானே, விட்டு பார்த்துக்கலாம். முள் குத்துதுங்கவேன். விலாங்க முள் குத்துமா? அதில் முள் இருக்காதா? அதில் முள் இருக்காதா? இப்போ முள்ள கூடிச்சு. இப்போ இந்த சைடில் போதும். அதில் ஒரு சைடு அதில் அது இதில்
அருவா எடுக்காமல் வந்துட்டேன். அருவா எடுத்து வந்து அங்கேருந்தே இழுத்து இப்போ மறந்துட்டு வந்துட்டேன். சும்மா சும்மா எடுத்தாருவாங்க. ஒருத்தனை மரத்தில் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிருக்கேன், எடுத்தாராம. மறந்துட்டு வந்துட்டேன். நீனே சொல்லியிருக்கேனே. நான் சொன்னேன், போன கற்றுக்கிட்டேன். மறந்துட்டேன், யாவும் இல்லை. போக முடியாதுடா, யாரா முள்ளு. யா அதில் வேணாம்டா, இதில் ஓ இந்த சைடில் அடக்கல, தலைவில் வாது. சொல்லுவேன் அதில் ஓ இன்னமும் சொல்லுவேன் நீ. அதில் போ என் கருத்தில் வேற கடிக்குது, அதில் போவேன். என் போ கருத்து வரலாம், கருத்து வரலாம் கிடைக்காது. இதில் எப்படி போக சொல்லு. அதுலேயும் போகணும். அதாண்டா நல்ல நல்ல காய கிடக்கு. மற்றதெல்லாம் இப்போ பிஞ்சாத்தையும் கிடக்கு. இதில் எப்போதுமே கடைச்சாத்தையும் காய்க்கும். இந்த காயெல்லாம் நிறையா கிடக்கு. அங்கே வாங்க. பழுக்க வைக்கலாமா? பழுக்க வைக்கலாமா? கொஞ்சம் பெரிய கொஞ்சம் விளைஞ்ச காயாக பிடுங்கணும். விளைஞ்ச காயாக பிடுங்கணும்னு வச்சுக்க, பழுக்க வைக்கலாம். கொஞ்சம் விளையாத காய்னா பழுக்காது. இறங்குவியா? சரி அப்போ இறங்கு. ஒருத்த வெறித்தனமா இப்போ இறங்க போல. கருத்து வாய காணாதுல, ஆனால் கருத்துவா கிடைக்குதுன்னு சொல்லுவாப்புல. இங்கே வந்துக்கிட்டே இருக்கு, இப்போ உலகம் நிற்க ஆடாது. கட்டுன்னு முழு வந்து எடுத்துக்கிடாமடா. விடு, ஒரு நாளைக்கு தானே விடு, பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு தானே விடு, பார்த்துக்கலாம் விடு. ஓடுற அந்த மரத்தில் இதில் முள்ளு கூட தேவை. மற்ற மரத்தில் முள்ளு இருக்காது, அங்கேயே விடுங்கம்ல, அதோட முள்ளு. இதில் முள்ளு ஓவர், முள்ளு ரொம்ப அதிகமாக இருக்குது. இறங்கி வந்துட்டேன். மரத்தில் ஏற்றி, ஆனால் கருத்தரவா கட்டி ஏறுற காலையில் கருத்து வாதம் எக்கச்சக்கமாக இலையுது. அதில் ஏறி காய் பிடுங்காப்புல. ஒரு வேலையை இறங்கிட்டாப்புல கீழே. மரத்தில் ஏற்றிட்டு கொண்டு விட்டியா? யாரு சட்டைகள் இருக்கு கீழே காய் புடிங்கப்பட்ட காய்ப்பா பிறக்குவோம். ஆமாம், கஷ்டப்பட்டு பிடுங்கனே வேற உட்காந்து பிறக்கிறாப்புல. எத்தனை காய் கடைசி எண்ணுவோம். போதுமைக்கு ரொம்ப பிடுங்க, பழமாக இருந்தாலும் பிடுங்கலாம். பழமாக இருந்துச்சுன்னா நிறையா பிடுங்கலாம். ஆமாம், காய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அந்த பின்னாடி ஒன்று நடக்காரு, அந்த ஒரு காலுக்கு மேலே இந்த வலதும் கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது. உனக்கு என்னன்னு தெரில, இல்லை ஆஸ்பத்திரியை போய் செக் பண்ண சொன்னேன். அது எவ்வளோ காய் பிடிங்கிருக்கா? வேறு பக்கத்தில் வந்து காய்க்கிறேன். ரொம்பலாம் காய் விடுங்க, இது கொஞ்சம் மொக்க காய். இது வந்து இருக்குல்ல, கொஞ்சம் பெருங்காய். இது நம்ம அந்த அளவுக்கு காய் கம்மியாக பிடுங்கலாம். பழமாக வந்து நிறையா பிடுங்கி வைக்கலாம். காய் அதிகமாக பிடுங்கலாம். என்ன கிடக்கு மரத்தில் பார்த்தா தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது, கிராட் அடிக்குது. இனலில் இருக்கனால, வெயில் இருந்தோம்னா நல்லா தெரியும். இனலில் இருக்கனால கிராட் அடிக்குது.
வேட்டி இந்த அளவுக்கு தெரியல ஒழுங்கா. ஒரு வழியாக வந்துட்டான் என் நாளுக்கு. என்னடா வெட்டுற எப்படி பின்னாடி பிறனில் வச்சு தட்டுற? மொத்தம் கொஞ்சம் பழம் தாண்டா. கொஞ்சம் பழுத்துருச்சுடா. காய் விளைஞ்ச காய் இல்லை, கொஞ்சம் பழுத்துச்சோ. ஆமாம், சின்ன தாத்தில் போட முடியுமா பொண்ணு? இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னு வச்சுக்க, போய் பழுத்துவேன். படுக்க தயண்டியப்ப நல்லா இருக்குமா தெரியல, ஒரு ட்ரை தான். நல்லா இருக்குண்டா. அதான் பழம் தானே. பழம் தான் நல்லா இருக்கு. மண்ணுலாம் பிரட்டி வைக்கிறேன். இப்போ மண்ணுக்குள்ள தான் பொட்டல் வச்சுக்கோ, இடஞ்சலா இருக்கு. மழை இடிச்சு விடு. சொன்னேன். இது வந்துட்டு இன்னொரு காய் உடைக்கிறியா? ஒரு காய் போதுமா? உடப்பான். இப்போ பற்றி இது பார்த்தா இல்லை, கட் பண்ணிக்குவான். அப்படியே கட்டு விடு. கத்தி இல்லை, கத்தி இல்லாமல் இருக்கவும் செவமாக தெரியுது. இன்னொரு பெரிய காய் இதோட இதோடமா இது ரெடி பண்ணிட்டான். மிளகாப்பொடி கொட்டிக்கிறோம். அடா ஃபுல்லாத்தையும் கொட்டிவிட்டேன். பழம் போதே கொட்டிவிட்டியா? கையில் வச்சு கட்டுக்கு நம்ம தான் சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குமான்னு தெரில, இன்னும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பா எப்படி இருக்குன்னு. சுற்றிங்க நல்லா என்னோட பச்சை பச்சைன்னு இருக்குங்க, அருமையான பிளேஸு. என்ன பண்ணிக்கிறது எவ்வளோ பாருங்கள். வீடியோ ரைட்டாக கொஞ்சம் அலம்புது. இந்த ஸ்டிக்கு அலம்பு போகக்கூடாது, ஒரு வெயிட்டான ஸ்டிக் கிடையாது. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன நல்லா இருக்கு. கொஞ்சம் காரம் கொஞ்சம் கூட கொட்டிவிட்டேன். அதான் கொஞ்சம் உரைக்குது அவ்வளோதான். ஆமால உரைக்குதுடா. நீ குபுங்க கொட்டி விட்டா பார்த்தீங்க. கொஞ்சமாக கொட்டியிருக்கானே, கொஞ்சமாக கொட்டியிருக்கானே. காய் கொஞ்சம் தானே உரைக்குது. கண்ணு கிழங்குதா? காதை தண்ணி வச்சுக்கா. வீட்டில் இருக்கா? உரைக்குது பயங்கரமாக. அதான் நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது சூப்பராக இன்டிகேஷன் வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.